வேதத்தில் 2 வகையான மார்க்கவசம் இருக்குது. ஒன்று விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம் போடுற நோக்கமே இருதயத்தை பாதுகாக்கத்தான். உங்கள் இருதயத்தில் விசுவாசமும் அன்பும் இல்லாமல் ஆண்டவருடைய வருகையில் அவரோடு கூட போக முடியாது. 2வது நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம் இருதயத்தை பாதுகாக்கிறது போல மனசாட்சியை காக்கிற கவசம்தான் நீதி. குற்ற மனசாட்சியோட யாரும் பிசாசை எதிர்க்கவே முடியாது. நீதியிலும் 2 வகையான நீதி இருக்குது. ஒன்று சுயநீதி. இது நான் சரியாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் வருது. வேதம் சொல்லுது, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குதுன்னு. 2வது தேவ நீதி. இது நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவதால் உண்டாகுது. அவரால் அழைக்கப்பட்டவங்களை, அவர் தெரிந்து கொண்டவங்களை அவரே நீதிமான் ஆக்குகிறார்னு பைபிள் சொல்லுது. இயேசுவின் மேலே விசுவாசமாக இருக்கிறவங்களை அவருடைய இரத்தமும் அவருடைய நாமமும் அவருடைய ஆவியும் கழுவி பரிசுத்தப்படுத்துது, நீதிமானாக மாற்றுது. பிசாசை எதிர்க்க ஏன் நீதி போதாது, அவருடைய நீதியை நான் தரித்து கொள்ளணும்னு பைபிள் சொல்லுது. அவருடைய நீதியை தரித்து கொள்வோம், பிசாசை எதிர்த்து யுத்தம் செய்வோம். ஆமேன்.